ஹாய் மக்களே, வெல்கம் டு ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகநாதன். அங்கே ஆப்போசிட் சொன்னாங்கல்ல, இதில் மேலே ஏறி பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரைட்டாக மேலே போகுது. அதையும் சாகசம் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதையும் ட்ரை பண்ணிட்டு போயிடலாமே. இது இங்கே லோக்கலில் உள்ள மக்கள் வரக்கூடிய ஏரியா போல். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். அந்த தண்ணியில் கை வச்சல, ஐஸ் கட்டியில் தண்ணி வச்ச மாதிரி சுல்லுன்னு எரியுது. சரி சில்லுன்னு இருக்குங்க. அவங்க அப்படி ஷார்ட்கட்டாக மேலே போகலாம். ஏதோ போட்டிருக்காங்க மேலே. என்ன ஹெர்ஸ்லிஸ் வெல்காமன் லாங்குவேஜ் ஒன்றும் புரியலை. நம்ம மலைக்குள்ளே போகலாம். ஆஹா, ஸ்டார்டிங்கு தடபுடலாக இருக்க, ஒரே சவுண்டாக இருக்க. மக்களே பாருங்க, எவ்வளோ திக் ஃபாரஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா. இருந்தாலும் ஓவர் தில்லு தான் இல்லை. ஊரில் இருக்கும், சரி இங்கே வந்தாச்சு, அது மாறுமா? மாறாதில்ல. வாங்க. ஆஹா, மயங்கி விழுந்தா கூட தூக்கிட்டு போகலங்க. மயங்கி விழ மாட்டோம். நம்ம எவ்வளோ டஃப்பாக சந்திச்சிருக்கோம். ஒரு மேட்ரா பார்த்துருவோம். ஏலேலோ ஐலஸா, ஏலேலோ ஐலஸ். பாருங்க, ஏலேலோ ஐலஸா. போ மூச்சு ரொம்ப அடைக்குது, மூச்சு வாங்குது. சாரி, அடைக்குன்னு தான் நீங்கள் பயந்துருவீங்க. வாங்குது. உங்கள் ரோடு ஜாயின் ஆகுதுங்க ஷார்ட்கட்டில். எப்படி இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா, இது பைக் வருதுங்க. இதுதான் நம்ம இருக்கிற இடம். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, அந்த எல்லா ரெட்டுக்கு மேலேயும் வந்துட்டோம். அங்கே தான் இருக்கணும், நம்ம அதுக்கு மேலே இருக்கிறோம். டாப்புக்கு வந்துட்டோங்க. பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரை பண்ணலாம். ஓகே வாங்க, லெட்ஸ் கோ. தெரில மக்களே, ஷார்ட்கட்டாக என்ன எதுன்னு தெரியலை. ஃபுல்லாக அதில் கூட லைட்டாக வழி மாதிரி இருந்துச்சு. இது ஃபுல்லாக புதர் மாதிரி இருக்குது. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், எல்லாம் அப்படி கீழே வந்துடும். ஓகேங்களா. பாருங்கள், புதர் மாதிரி தான் இருக்குது. ஓ, மேப்பு கரெக்டாக வழி மாற்றி காமிக்குது உள்ள. ஓகே
பாருங்க மக்களே, உண்மையிலே புதர் தான். ஆகா, இல்லை இது வழி இல்லை, வேற எங்கேயோ போகுது. இது வழி இல்லைங்க. இது நம்ம இருக்கிற இடத்த விட்டு வெளியே போகுது, காட்டுக்குள்ளே போகுது. ஓகேங்களா, அதனால் டன் போகலாம். இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஏதோ வண்டி வருதுங்க, வண்டி போகுது கீழே நினைக்கிறேன். பாருங்க, சத்தம் கொடுத்தாலும் யாருக்கும் தெரியாது. ஆமாங்க, பெரிய புதர். கீழே இருந்தால் லிஃப்ட் கேட்டு தான் கொடுத்துருப்பான். நம்ம தான் இங்கே வந்துட்டோமே. இங்கே வழியில் போலங்க, அப்படி ரிட்டர்ன் தான் போகணும். ஓகே மக்களே, திரும்ப போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இத்தோடு இந்த திருல முடிச்சுக்கலாம் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, பாலடைஞ்ச நாட் பங்களோ. பாலடைஞ்ச வழி. பாருங்கள் வந்த வழி எப்படி இருக்குது தெரியுதா? வேறு தாங்க ஏறி வந்தோம். இங்கே பாருங்கள். ஓகேவா, ஒரு வீர தீர சேல் பண்ணியாச்சு. வாங்க அம்மா, அப்படியே நம்ம ஸ்லோவாக ரிட்டர்ன் போகலாம். சக்ஸஸ். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த திருல நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் வீடியோ. ஓகேங்களா, ஃபுல்லாக பார்த்தா தான் நான் எப்படி வந்தேங்கிறது தெரியும். உள்ளேருந்து வெளியே வந்துட்டேன் மெயின் ரோட்டுக்கு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் மெயின் ரோடு. இது அடுத்த சைடு போகுது சொன்னாங்க. நம்ம போதும், நம்மளோட என்ட்ரை வந்து ரீச் பண்ணியாச்சு. இனி அப்படியே கீழே போகலாம். ஓகே, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை விட திரளான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஓகே, நீங்களே ஒரு ஹில்ஸுக்குள்ளே வந்த ஒரு ஃபீல் இருக்குன்னு நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோவும் பாருங்கள். ஃபுல்லாக அந்த யூரோப் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க அப்படியே இனிமேல் வந்து ரிட்டர்ன் போகலாம். கீழே போயிட்டு அங்கேருந்து வேறு எங்கேயாவது போக முடியுமான்னு பார்க்கலாம். அப்படி இல்லை, டைம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ரூம் போயிட்டு பேக் எடுத்துகிட்டு வெனிஸ் கிளம்பிடலாம். ஓகேங்களா, வாங்க போகலாம். இப்போ இறங்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் வார்ம் டவுன் ஆன உடனே தாங்க தெரியுது. சாரி, குளிர் ஆரம்பிக்குது. சரிக்கின்னு இருக்கு, கொஞ்சம் குளிர் அனுபவிச்சுக்கும், அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். பாருங்கள், இறங்குறது அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. ஒரு ஸ்டெப்பு வைக்கணும்னு நினச்சா 4 ஸ்டெப்பு கீழே போகுது. அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இறங்குறது இப்படி போனால் சறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏறும்போது கூட கொஞ்சம் கிரிப் இருக்கும், இறங்கும்போது அப்படியே பாடியை தட்டலாம். பார்த்து போனோங்க. வாங்க வாங்க வாங்க. இறங்கும்போது கிரிப் இல்லாமல் சறுக்கி விட்டுருச்சுங்க. ஜம்ப் பண்ணி அப்படி நின்றுட்டேன். ஓகேங்களா,
அதனால் ஏறும்போது கூட கொஞ்சம் grip இருந்தது, இறங்கும்போது ஃபுல் பாடி அப்படியே கீழே தள்ளுதா, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் மேனேஜ் பண்ணிட்டோம்ல. வாங்க போகலாம், அப்படி போகலாம். நாம் போனால் வேறு யார் பண்ணுறது சொல்லுங்கள். ஆமாங்க, ஷார்ட்கட்டு, நமக்கு பிடிச்ச ஷார்ட்கட்டு. வாங்க வாங்க வாங்க, வா பாப்பா. ஆஹா, முடியலை, கண்ட்ரோல் பண்ண முடியல. இங்கே ஏறும்போது எவ்வளோ நேரம் ஆச்சு, இறங்கும்போது பாருங்கள். கண்ட்ரோல் தான், பாடி கண்ட்ரோல் இருந்தால் ஈஸி, இல்லைன்னா மேலே இருந்து அப்படி உருண்டு வர வேண்டியதுதான், படிக்கட்டில் உருண்டு வந்த மாதிரி. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்துச்சா? இதை மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸு காத்துருங்க, ஒன் பை ஒன்னாக வரும். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம் ஆட்டத்தை, பட்டு பயங்கரமாகும் விடுங்க. ஓகேங்களா, வாங்க. அதான் கண்ணுக்கு தெரியுது நம்ம இறங்கக்கூடிய இடம். பரவாயில்ல, ஒரு லேடி அவங்க தனியாக வந்தாங்க பார்த்தீங்களா, தில்லு தாங்க, பரவாயில்ல. ஆமாங்க, இங்கே தான் முகத்தை கழுவணும். சில் வாட்டர் இருந்துச்சு, இல்லை மேலே போயிட்டு அங்கே இருந்தால் இப்போ நம்ம கீழே வரோம். ஓகேங்களா, வாங்க அப்படியே கீழே போகலாம். தெரியுதுங்களோ? இப்போ பாருங்க, சறுக்கு பாருங்க, இங்கே பாருங்க. எப்படி பழத்துக்குள்ள ஓடுறோமாயே. ஸ்டாப் 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 ஸ்டாப், பிரேக் பிரேக் பிரேக். பிரேக்கா நிற்க மாட்டேங்குது வண்டி. காரணம் தப்புனா மரணம் தப்புமா, பிடிச்சிட்டோம்ல. ஹாய், பாருங்க, அவ்வளோ தூரத்துலேருந்து அப்படியே ஓடி வந்தாச்சு. சாரி எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஆஹா, பாடி அப்படியே தள்ளி கொண்டு போகுது, அதோட ஸ்பீட்லேயே அப்படியே வந்துட்டோம்ல. இது ஏற எவ்வளோ நேரம் ஆச்சுங்கிறீங்க, இறங்குறது அப்படிங்க முடிஞ்சிச்சுங்க. வாங்க அப்படிக்குள்ளே போகலாம். இது அந்த அங்கே மேலே அந்த எண்டு போகிறதுக்கு வந்து இங்கே கூட டிக்கெட் இருக்குங்க. ஓகே, தனியாக நம்ம வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு உண்டானதான் எடுத்தோம். ஒரு 2 இது வேணான்னு சொல்லி அவாய்ட் பண்ணுன்னு வச்சிங்களேன், 9 and 11. ஆனால் அந்த 9லேருந்து தான் ஒரு வண்டியில் ஏறி அந்த டாப் ஆஃப் த ஹில்ஸ் போகுது போல். இப்போ அதை போய் கேட்போம், அது ஆமாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம வந்து அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போயிடுவோங்க. ஓகேங்களா, அது எங்கே போதோ அது வரைக்கும் போகலாம். ஏன்னா இப்போ நம்ம இந்த ஹில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அங்கே அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து இப்போ போயிடலாம். ஓகேங்களா, வாங்க மறுபடியும் பாருங்கள், ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். டாக்கடா கடா கடா ஸ்பீடாக போனால் முடியலை, கீழே விழுந்துடும், உருட்டி விட்டுரும். ஆஹா, எப்படி போகுது பாருங்க. மக்களே, இங்கே பாருங்கள், மேலேருந்து வந்துச்சு. இங்கே தான் நம்ம விசாரிக்கிற இடம் வந்துருச்சு. போயிட்டு கேட்போம். அப்போ நம்ம இந்த ஸ்டெப்ஸில் தான் ஏறி போகணும். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
ஓகேங்களா? அவங்கள்ட்ட கேட்டுட்டு நம்ம வந்து இங்கேருந்து மேலே போகலான்னா டிக்கெட் இருந்துன்னா எடுத்துகிட்டு போகலாம் மேலே. ஓகேங்களா? இன்றைக்கி விடுறதா இல்லை, ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் நம்ம விட போகிறதில்ல. நீங்களும் என்ஜாய் பண்ணோம். இது 1 hour போனாலும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எவ்வளோ நேரம் போதுனே தெரியலை, நான் பாட்டு எடுத்து தள்ளிகிட்ருக்கேன். ஓகே, எல்லாருமே இதோடு முடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம தாங்க கொழுப்படுத்து போய் மேலே போகிறோம். கொழுப்படுத்து சொல்ல முடியாது, கொஞ்சம் கொழுப்புன்னு வச்சுங்க. மித்தபடி அது கொஞ்சம் நமக்கே உண்டான ஒரு என்ன சொல்கிறது, என்ன தான் அது பார்த்துட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க, இந்தாச்சு கேட்கலாம். கேட்டு ஓகேனா நம்ம மேலே போகலாம். அடுத்து பார்த்தீங்களா, எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க மக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வெல்கம் டு ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகநாதன். டேக் கேர், பை பாய்.